ஏந்து வெறுத்து போகுது இது கேபி போட்டதுலேருந்து. நான் சின்ன போட்டி ஒன்று வச்சோமா. போட்டியா? என்ன போட்டி? எப்படின்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதை கேள்விக்கு நீங்க சரியா பதில் செஞ்சா நான் கிளம்பி 500 ரூபா உங்களுக்கு தரேன். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேளுங்கோ, அந்த கேள்விக்கு நான் சரியா பதில் செஞ்சா நீங்களும் ஒன்றும் காட்டாம கிளம்பி 500 ரூபா தரணும். வேற வேலை கேள்விக்கு போய் பாரு. உங்களுக்கு என்னையோட போட்டி போடுறதுக்கு பயம் தானே? கேட்டுக்கொள்ளாம போக மாட்டேங்கிறாங்களே. அப்ப இப்படி செய்யும், போட்டியில வந்து நீங்க வெத்தினா நான் உங்களுக்கு கிளம்பி 500 ரூபா தரேன் வெப்சைட் இல்ல. அதே மாதிரி நான் வெத்தினா நீ எனக்கு ஒரு 50 ரூபா தந்தா போதும். இப்போ ஓகே? சரி கேளு கேளு. ஐவா அப்படி வாங்க வலி. இப்போ உங்களோட வீட்டு ஊரையில ஒரு சாவல் ஒண்டி கீழே கொங்கிட்டு போட்டி, அந்த சாவல் முட்டை விட்டா எங்க புல்? அதுதான் கேள்வி. என்னடா கேள்வி? முட்டை விட்டா கொங்கிட்டு தானே புல். சேவல் எங்க மாமா முட்டை விட்டுற? கொண்டாகும் கொண்டாகும். இதெல்லாம் கேள்வியாடா? மொக்க கேள்வியெல்லாம் கேட்குற. கொண்டாகும் கொண்டாகும் 50 ரூபாய் கொண்டாகும். இதா 50 ரூபா படி. 50 ரூபா எங்க கொண்டாகும் கொண்டாகும். சரி சொந்தமா வெத்தி எடுத்த சல்லி அப்பா. சரி இப்ப அடுத்த கேள்வி. கொஞ்சம் நீயே கேட்டுக்கொண்டு கேட்கலாம், நானும் கேட்கணும், மாறி மாறி கேட்போம் கேள்வி. சரி கேளுங்க. நான் சொல்ற கேள்வி இதுதான். சரி, 2 தலை 3 கால் 2 வால், அந்த மிருகத்தோட பேரை சொல்லு பார்க்க. 3 காது 2 வால், அப்படி ஒன்று இல்லை. உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா? அதான் சொல்லு. 500 ரூபாய் சரி. கொண்டா 500 ரூபா 500 ரூபா தான். நான் யாரே? சரி மாமா, அது என்னத 2 தலை 3 காது 2 வால்? அந்த கேள்விக்கு எனக்கும் விட தெரியா. 50 ரூபா புடி. கேள்வி கேட்க